என்ன வந்தாலும் நம்புவேன் என் நேச மீட்பரை. யார் கைவிட்டாலும் நின் சொல்வேன் எனது இயேசுவை. ஆதலால்
ஆண்டவரே, நாங்கள் சந்திக்கிற இந்த நெருக்கடியான சூழல்களுக்கு மத்தியிலே எங்களுக்கு துணை நிற்கிறவர் நீர்தானே. எங்கள் கண்மலை நீர்தானே. எங்கள் அடைக்கலம் நீர்தானே. இந்த காலை நேரத்தில் எங்களை உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா. எங்களை உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். எங்களுடைய ஆவி, எங்களுடைய ஆத்துமா, எங்களுடைய சரீரத்தை பரிசுத்த ஆவியானவர் தொடர்ந்து காத்துக்கொள்ள எங்களை அர்ப்பணிக்கிறோம். எங்களுக்கு எதிரடையாய் எனக்குள்ளே எங்களுக்குள்ளே இருந்து போராடுகிற சகல சத்துடைய வல்லமைகளும் அழிக்கப்படுவதாக. எங்களுக்கு எதிரடையாய் வெளியே இருந்து தாக்குதல்களை தொடுக்கிற எல்லா சத்துடைய முகங்களும் கர்த்தருடைய நாமத்தினாலே முறிக்கப்படுவதாக. இந்த காலை நேரத்தில் ஆண்டவரே, எங்கள் ஒவ்வொருவரையும் பரிசுத்த ஆவியானவர் தொடர்ந்து பாதுகாக்கவும், தொடர்ந்து பலப்படுத்தவும், தொடர்ந்து வழிநடத்தவும் எங்களை உடைய அன்பின் கரங்களில் ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தரும் இரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த நாளிலும் உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கடந்த 31 வாரங்களாக நாம் தொடர்ச்சியாய் தியானித்து வருகிற பிலிப்பியர் நிருபத்தினுடைய கடைசி பகுதிக்குள்ளாக வந்திருக்கிறோம். 32வது செய்தியாக சந்தோஷத்தின் ரகசியம் என்கிற தலைப்பின் கீழாக பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலிருந்து 23ஆம் வசனம் வரைக்கும் இருக்கிற வேத பகுதிக்குள்ளாக இருந்து இன்றைக்கும் நாம் தியானிப்பதற்கு கர்த்தருடைய ஆவியானவர் நமக்கு கிருபை செய்வாராக. இந்த வேத பகுதிக்கு இன்னொரு தலைப்பும் கூட நாம் வைக்கலாம். திருப்தியின் ரகசியம் என்றும் நாம் இந்த வேத பகுதிக்கு ஒரு பெயர் சூட்ட முடியும். ஆனால் இன்றைக்கு நாம் தியானிக்க போகிற இந்த செய்திக்கு தலைப்பாக சந்தோஷத்தின் ரகசியம் என்றே நான் உணர்த்தப்படுகிறேன். கவனிங்கள், அப்போஸ்தலனாகிய பவுல் தன்னுடைய ஊழிய பயணத்தில் அநேக நாடுகளின் வழியாய், பட்டணங்களின் வழியாய் அவன் சுவிசேஷத்தை அறிவித்து சபைகளை ஸ்தாபித்து அவன் கடந்து வந்த பாதைகளை எல்லாம் ஒரு விசை திரும்பி பார்த்து அந்த மிஷனரி அந்த பயணங்களிலே தனக்கு உதவி செய்த இந்த பிலிப்பு பட்டணத்தின் சபையாருக்கு நன்றியறிதலோடு எழுதுகிற காரியத்தை தான் இந்த 10வது வசனத்திலிருந்து 23ஆம் வசனம் வரைக்கும் இருக்கிற வேத பகுதிக்குள்ளாக நாம் பார்க்கிறோம். கவனிங்கள்,
ஒருவேளை பிலிப்பு சபையார் அவர்கள் சுவிசேஷத்தை கேட்ட நாள் முதற்கொண்டு எந்த விதத்திலெல்லாம் அப்போஸ்தலனாகிய பவுலுடைய ஊழியத்தோடு தங்களை இணைத்து வைத்திருந்தார்கள் என்கிற ஒரு மகாபரிய உண்மையை இந்த வேத பகுதிக்குள்ளாக இருந்து நாம் அறிந்து கொள்ள முடிகிறது. கவனியுங்கள், சந்தோஷத்தின் ரகசியம் என்ன என்கிற ஒரு கேள்வியை எழுப்பி அதன் அடிப்படையிலே இந்த வேத பகுதிக்குள்ளாக இருந்து நாம் தியானிக்கும் போது 3 விதமான காரியங்களை நாம் கவனிக்க வேண்டியிருக்கிறது. ஒன்று, ஒரு சபை இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே மீட்டுக் கொள்ளப்பட்ட தேவ ஜனங்கள் உதாரத்துவமாய் கொடுக்கிற அந்த காரியத்தை இந்த வேத பகுதிக்குள்ளாக பரிசுத்த ஆவியானவர் எழுதி வைத்திருக்கிறார். இரண்டாவதாக, அப்படி கொடுக்கிற அந்த காணிக்கைகளை, அந்த கொடுக்கிற தேவனுக்கு பிரியமான பலிகளை பெற்றுக்கொள்கிற மனிதர்களை குறித்தும் அவருடைய மனப்பான்மையை குறித்தும் இந்த வேத பகுதியிலே நாம் அறிந்து கொள்ள முடிகிறது. மூன்றாவதாக, இவைகளெல்லாம் முன்னின்று நடப்பிக்கிற அந்த தேவனுடைய மகத்துவத்தை, அந்த தேவனுடைய மகிமையின் ஐஸ்வர்யத்தை குறித்து இந்த வேத பகுதி நமக்கு கற்றுத் தருகிறது. ஆக, ஒரு கர்த்தருடைய ஊழியத்தில் இணைக்கப்பட்டிருக்கிற ஒரு தேவ ஊழியன் தனக்கு உதாரத்துவமாய் கொடுக்கிற அந்த ஜனங்கள் எப்படிப்பட்டவர்களாய் இருக்க வேண்டும், எப்படிப்பட்ட மனநிலை உள்ளவர்களாய் இருக்க வேண்டும் என்கிற ஒரு பாடத்தை இந்த இடத்திலே நாம் கற்றுக்கொள்ள முடிகிறது. மாத்திரமல்லாமல் அப்படி கொடுக்கப்படுகிற பணத்தை, உதவியை, காணிக்கையை பெற்றுக்கொள்ளுகிற ஒரு ஊழியன் அவன் எப்படிப்பட்ட மனநிலையோடு பெற்றுக்கொள்ள வேண்டும் என்கிற காரியங்கள் எழுதப்பட்டிருக்கிறது. இவை எல்லாவற்றிற்கும் அடிப்படையானதும் ஆதாரமாயிருக்கிற தேவனுடைய மகிமையின் ஐஸ்வர்யமே எங்களுக்கு போதுமானது என்கிற அந்த சிந்தை கொடுக்கிறவர்களுக்குள்ளும் அவசியம், பெற்றுக்கொள்கிறவர்களுக்கும் அவசியம் என்கிற காரியத்தை இந்த வேத பகுதி நமக்கு திட்டமாய் உணர்த்துகிறது. ஒருவேளை இந்த வேத பகுதிக்குள்ளாக நாம் அதிகமாக வாஞ்சிக்கிற 2 வேத வசனங்கள் இருக்கிறது. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு என்கிற வார்த்தை. அது மாத்திரமல்ல, 19ஆம் வசனத்திலே என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படியே உங்கள் குறைவையெல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார் என்கிற 2 வாக்குத்தத்தங்கள் அடங்கிய இங்கே இந்த வார்த்தைகள் ஒருவேளை நமக்கு பரிச்சயமானவைகள், நமக்கு அதிக பிடித்தமானவைகளும் கூட. ஆனால் இந்த வேத வசனங்களுக்கு பின்பதாக மறைந்திருக்கிற வேதத்தின் உண்மைகளையும் இன்றைக்கு நாம் பார்க்கத்தக்கதாக கர்த்தருடைய ஆவியானவர் நம்முடைய மனக்கண்ணை திறந்தருள்வாக. இங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமாபுரியின் சிறைச்சாலையிலே ஒரு விசாரணை கைதியாக வைக்கப்பட்டிருக்கிறான். விசாரணை கைதியாக வைக்கப்பட்டிருந்த அவனுக்கு பிலிப்பு பட்டணத்தின் சபையார் எப்பாப்பிராதீத்து என்கிற அந்த பரிசுத்தவான் மூலமாக கொடுத்து அனுப்பின உதவிகள், அதை தொடர்ந்து அதை கொண்டு சென்ற அந்த சகோதரன் எப்பாப்பிராதீத்து கிறிஸ்துவின் சிந்தையோடு கூட அப்போஸ்தலனாகிய பவுலோடு இணைந்து ஊழியம் செய்த காரியங்கள், அது மாத்திரமல்ல, அங்கே அந்த திருச்சபைக்குள்ள இருந்த பிரச்சனைகள், அந்த பிரச்சனைகளை எப்படி தீர்க்க வேண்டும் என்கிற சவாலான காரியங்கள், இவைகளெல்லாம் இந்த கடந்த நாட்களிலே நாம் இந்த புஸ்தகத்திலிருந்து நாம் அறிந்திருக்கிறோம். அப்படி தன்னுடைய தேவைகளுக்கு உதவி செய்த அந்த காரியத்தை நினைத்து பார்த்து நன்றி செலுத்துகிற அந்த வேளையில் தானே அப்போஸ்தலனாகிய பவுல் இன்னும் 2 பட்டணங்களில் தான் திருச்சபையை ஸ்தாபித்துக் கொண்டிருந்த போது அந்த நெருக்கடியான சூழலிலே இந்த பரிசுத்தவான்கள் பிலிப்பு பட்டணத்தின் சபையார் எப்படி தங்களுக்கு உதவியாய் இருந்தார்கள் என்கிறதையும் நினைத்து பார்த்து, ஆக கொரிந்து பட்டணத்தில் அப்போஸ்தலனாகிய பவுல் ஊழியம் செய்தபோது, தெசலோனிக்கே பட்டணத்தில் அப்போஸ்தலனாகிய பவுல் ஊழியம் செய்தபோது, ரோமாபுரியில் விசாரணை கைதியாக அப்போஸ்தலனாகிய பவுல் இருந்தபோது என்று 3 மிக முக்கியமான தருணங்களிலே, 3 நெருக்கடியான தருணங்களிலே இந்த பிலிப்பு பட்டணத்தின் சபையார் அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு
பொருளாதாரத்திலே தோள் கொடுத்த காரியங்களை தன் மனதிலே கொண்டவனாகத்தான் இந்த 10ஆம் வசனத்திலிருந்து 23ஆம் வசனம் வரைக்கும் இருக்கிற அந்த வேத வசனங்களை நன்றியறிதலோடு அவன் எழுதியிருக்கிறதை நாம் பார்க்க முடியும். முதலாவது, இந்த காரியங்களை நாம் புரிந்து கொள்ள வேண்டியது மிகவும் அவசியமான ஒன்று. 3 பட்டணங்களிலே 3 வித்தியாசமான சூழல்களிலே அவருடைய நெருக்கடிகள், அவருடைய தேவைகள், இவைகளுக்கு மத்தியிலே தோள் கொடுத்த அந்த பரிசுத்தவான்களின் சபை ஐக்கியம். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு காணிக்கைகள் கொடுப்பதை குறித்தும் காணிக்கைகள் வாங்குவதை குறித்தும் நம்முடைய தேசத்திலும் நம்முடைய பட்டணத்திலும் காணப்படுகிற அநேக காரியங்கள் வேதத்திற்கு முரண்பானவைகள் அல்லது வேதத்திற்கு ஒத்து வராதவைகள். ஆனால் தேவனால் அழைக்கப்பட்டிருக்கிற ஒரு தேவனுடைய ஊழியன் எப்படி காணிக்கைகளை பெற்றுக்கொள்ள வேண்டும் அல்லது காணிக்கை பெற்றுக்கொள்கிற அந்த ஒரு ஊழியனுடைய மனநிலைமை எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும் என்கிறதை எல்லாம் அழகாய் இங்கே சித்திரம் தீட்டப்பட்டிருக்கிற ஒரு படத்தை பரிசுத்த ஆவியானவர் நமக்கு அப்போஸ்தலனாகிய பவுல் என்கிற பரிசுத்தவன் மூலமாய் தந்திருக்கிறார். கவனியுங்கள், ஒருவேளை காணிக்கையை குறித்து எழுதியிருந்தாலும் நான் காணிக்கையை மையமாக கொண்டு அல்ல, தேவனுடைய மகிமையின் ஐஸ்வர்யத்தை மையமாக கொண்டு, அந்த தேவனை மையமாக கொண்டு, தேவன் யாராக இருக்கிறார் என்கிறதை மையமாக கொண்டு இந்த வேத பகுதிகளை தியானிக்கும் போது நிச்சயமாகவே கொடுக்கிறவர்களானாலும் பெற்றுக்கொள்ளுகிறவர்களானாலும் சந்தோஷப்பட முடியும் என்கிற காரியத்தை பரிசுத்த ஆவியானவர் எனக்கு உணர்த்தினதின் அடிப்படையிலே இந்த வார்த்தைகளை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்கிறேன். கவனியுங்கள், 10ஆம் வசனத்திலே இப்படி எழுதப்பட்டிருக்கிறது, கர்த்தருக்குள் மிகவும் சந்தோஷப்பட்டேன். பெற்றுக்கொள்ளுகிற அப்போஸ்தலனாகிய பவுல் அங்கே தான் சந்தோஷப்பட்டதை குறித்து சொல்கிறான். 4ஆம் அதிகாரத்திலே 4ஆம் வசனத்திலே கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள் சந்தோஷமாயிருங்கள் என்று மறுபடியும் சொல்கிறேன் என்று மற்றவர்களை சந்தோஷமாக இருக்க சொன்ன பவுல் தான் சந்தோஷப்பட்ட அந்த அனுபவத்தை இங்கே பகிர்ந்து கொள்கிறான். என்ன அனுபவம்? அங்கே தெளிவாக எழுதப்பட்டிருக்கிறது, என்னை நீங்கள் விசாரிப்பதற்கு மறுபடியும் மனம் மலர்ந்தபடியினாலே நான் மிகவும் சந்தோஷப்பட்டேன். இங்கே பெற்றுக்கொள்ளுகிற மனுஷன் அவன் சந்தோஷம் அடைந்ததை குறித்து எழுதுகிறான். அப்போஸ்தலனாகிய பவுலுடைய வாழ்க்கையில ஒருவேளை காணிக்கை குறைவா இருந்ததினாலே, பண தேவையில் இருந்ததினாலே அவன் சந்தோஷத்திலே குறைவுபட்டிருந்தானா என்கிற ஒரு கேள்வி எழும்புவதற்கு வாய்ப்பு இருக்கிறது, அல்லது எழுப்பி இதை நிதானித்து பார்க்க வேண்டிய அவசியம் இருக்கிறது. ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையிலே பணம் நம்முடைய கரங்களில் இருக்கும் போது நம்முடைய மனநிலைமை சந்தோஷம் அடைகிறது. ஒருவேளை பணம் குறைவுபடும் போது நாம் அந்த சந்தோஷத்தை இழந்து போனவர்களைப் போல காணப்படுகிறோம். ஒருவேளை இன்றைக்கு நாம் சந்திக்கிற இந்த நெருக்கடியான ஒரு காலகட்டத்திலே நம்முடைய தொழில்கள், நம்முடைய வேலை வாய்ப்புகள் இவைகளெல்லாம் கேள்விக்குறிகளாய் மாற்றப்படும் போது, நம்முடைய பொருளாதாரம் கேள்விக்குறியாகும் போது நமக்குள்ளே சந்தேகங்களும் நமக்குள்ளே பயமும் நமக்குள்ளே துக்கமும் உண்டாகிறது. அப்படியானால் இதே போன்ற ஒரு மனநிலைமை தான் அன்றைக்கு அப்போஸ்தலனாகிய பவுலுக்குள்ளும் இருந்ததா என்று கேட்டால் அப்படி அல்ல என்று அடுத்த வசனங்களில் அவன் குறிப்பிடுகிறான். அவன் என்ன சொல்லுகிறான்? 11ஆம் வசனத்திலே, நான் எந்த நிலைமையில் இருந்தாலும் மனரம்யமாயிருக்க கற்றுக்கொண்டேன். அப்படியானால் இங்கே இந்த மனிதனுடைய சந்தோஷத்திற்கான ரகசியம் ஏதோ ஒரு குறிப்பிட்ட சபை பொருளாதாரத்திலே குறைவுபட்டிருக்கிற பவுலுக்கு பொருளாதாரத்தை கொடுத்து அவனை உதாரத்துவமாய் தாங்கினதினாலே அவனுக்கு சந்தோஷம் வரவில்லை. மாறாக அவன் கற்றுக்கொண்ட ஏதோ ஒன்று, அவனுக்கு போதிக்கப்பட்ட ஏதோ ஒன்று அவனை மனரம்யமாய் வாழச் செய்திருக்கிறது, திருப்தியோடு வாழச் செய்திருக்கிறது. அதன் அடிப்படையிலே தான் இவனுடைய சந்தோஷம் இருந்திருக்க வேண்டும் என்று இங்கே பரிசுத்த ஆவியானவர் திட்டமாய் நமக்கு உணர்த்துகிறார்.
சொல்லுகிறார். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்படியானால் உதாரத்துவமாய் கொடுத்த பணத்தினை பெற்றுக் கொண்டதினால் அல்ல, மாறாக தான் போதிக்கப்பட்ட, தான் கற்றுக்கொண்ட, தான் நம்பி இருக்கிற அந்த மகத்துவமான தேவனும் அந்த மகத்துவமான தேவனுடைய ஐஸ்வர்யத்தை குறித்த ஒரு பெரிய நம்பிக்கையும் அவனுக்குள்ளே ஆழமாய் இருந்ததினாலே அதுவே அவனுடைய சந்தோஷத்தின் ரகசியமாக இருந்திருக்க வேண்டும். ஆகவே தான் அதை குறித்து பின்பதாக அங்கே அநேக வார்த்தைகளை எழுதியிருக்கிறான். நாம் தொடர்ந்து அந்த காரியங்களை புரிந்து கொள்ளும் போது என்னுடைய மேன்மையை நாம் கற்றுக்கொள்ள முடியும். கவனியங்கள், எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, பெற்றுக்கொண்ட மனிதன் சந்தோஷப்பட்டேன் என்று சொல்கிறான். சரி, கொடுத்தவர்கள் எப்படி கொடுத்தார்களாம்? அங்கே பவுல் 10ஆம் வசனத்திலே குறிப்பிடுகிறார், நீங்கள் மனம் மலர்ந்தீர்கள். You are flourished. அவர்களுடைய மனம் மகிழ்ச்சி அடைந்ததாம், மனம் குதூகலித்ததாம். இப்படி அநேக வார்த்தைகளை சொல்லலாம். ஒருவேளை அவர்கள் ஏற்கனவே அப்போஸ்தலனாகிய பவுலுடைய குறைவுகளுக்கு உதவி செய்தவர்கள் தான். இடையிலே கொஞ்ச காலம் அவர்கள் அந்த பொருளாதார உதவியை கொடுக்க முடியாதபடிக்கு தடைபட்டு போனார்கள். ஆனால் அதை குற்றப்படுத்தி இங்கே சொல்லவில்லை. அங்கே பவுல் அருமையான ஒரு வார்த்தையை பயன்படுத்துகிறார். பாருங்கள், 10ஆம் வசனத்திலே, இப்படி செய்ய எண்ணம் கொண்டிருந்தீர்கள், சமயம் மாத்திரம் உங்களுக்கு நேரிடவில்லை. கவனியுங்கள், ஒருவேளை ஏற்கனவே கொரிந்து பட்டணத்தில் இருக்கும் போது, ஏற்கனவே தெசலோனிக்க பட்டணத்தில் இருந்தபோது அப்போஸ்தலனாகிய பவுல் பிலிப்பு சபையாரிடத்தில் இருந்து உதாரத்துவமான காணிக்கைகளை பெற்றிருந்தான். ஆனால் அதற்கும் இந்த சிறைச்சாலையின் அனுபவத்திற்கும் இடைப்பட்ட காலத்திலே இந்த பிலிப்பு பட்டணத்தின் சபையார் அவனை தாங்கவில்லை. பொருளாதாரத்திலே அதை ஒரு குறைவாக கருதாமல், அதை குறைவாக பதிவு செய்யாமல் அவன் சொல்லுகிறான், உங்களுக்கு கொடுக்க வேண்டும் என்கிற எண்ணம் இருந்தது, ஆனால் அதற்கு ஏற்ற ஒரு சூழல் இல்லை. எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த காலை நேரத்திலே இந்த வேத வசனங்களின் அடிப்படையிலே கொடுக்கிற தேவனுடைய பிள்ளையும் அதை பெற்றுக்கொள்கிற தேவனுடைய பிள்ளையும் எதை சார்ந்து எதை மையமாக கொண்டு வாழ வேண்டும் என்கிற ஒரு பெரிய ரகசியத்தை அறிந்து கொள்ளவும் அதன் அடிப்படையிலே நாம் சந்தோஷமாய் ஜீவனம் பண்ணவும் பரிசுத்த ஆவியானவர் நமக்கு உதவி செய்வாராக. அப்படியானால் தான் குறைவுபட்ட காலத்தை குறித்தோ அல்லது குறைவுபட்ட காலத்திலே அவர்கள் தங்களை தாங்காததை குறித்தோ இவனுக்குள்ள எந்த ஆனந்தமும் இல்லை. கொடுக்கும் போது சந்தோஷம் என்று சொல்கிறான், கொடுக்காத போது அவர்களை திடப்படுத்துகிறான். அப்படியானால் இந்த மனிதனுடைய சந்தோஷத்தின் ரகசியம் என்பது அங்கே பரிமாறப்பட்ட பணத்தின் அடிப்படையில் அல்ல, அவன் நம்பி இருக்கிற தேவனுடைய மகிமையின் ஐஸ்வர்யத்தின் அடிப்படையிலே இருந்தது. இப்படியாக நான் ஒரு சரித்திர சம்பவத்தை வாசித்தேன். C.H. ஸ்போர்ட்சன் என்று சொல்லப்படுகிற பிரசங்க இளவரசர் ஒருமுறை தனக்கு தேவையான மற்றவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்பதற்கான 300 பவுண்டுக்காக ஆண்டவரிடத்தில் ஜெபித்துக் கொண்டிருந்தாராம். தன்னுடைய அந்த 300 பவுண்டு பணத்துக்காக ஜெபித்தது மாத்திரமல்ல, அவர் ஊழியங்களுக்கு புறப்பட்டு செல்கிறார். அவருடைய எதிர்பார்ப்பு எல்லாம் தான் ஜெபித்தபடி அந்த ஏழை மக்களுக்கு உதவி செய்வதற்கான 300 பவுண்டு பணம் தனக்கு வேண்டும் என்கிற அந்த பெரிய எதிர்பார்ப்பு அந்த மனிதனுக்குள்ளே இருக்கிறது. அவர் போய் பிரசங்கிக்கிறார். தன்னுடைய ஊழியத்தை நிறைவேற்றின பின்பு ஆண்டவரிடத்தில் அவர் கேட்ட மாதிரியே அவருக்கு 300 பவுண்டு பணம் அவரிடத்திலே கிடைத்தது. அந்த பணத்தை பெற்றுக்கொண்டு ஆண்டவருக்கு நன்றி செலுத்தும் வண்ணமாக, ஆண்டவரே, என்னுடைய தேவைகளை நான் உம்முடைய சமூகத்திலே சொன்னேன், அந்த தேவைகளை எல்லாம் இப்பொழுது நீர் சந்தித்து கொடுத்திருக்கிறீர், உமக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்வதற்காக அவர் முழங்கால் படியிட்டு ஜெபிக்க ஆரம்பித்தாராம். கர்த்தரை துதிக்க ஆரம்பித்த மாத்திரத்திலேயே பரிசுத்த ஆவியானவர் அந்த ஸ்போர்ட்சன் என்கிற தேவனுடைய மனிதனுக்குள்ளே சொன்னார், இந்த பணத்தை என்னுடைய ஊழியக்காரன் ஒருவன் தேவையில் இருக்கிறான், ஜார்ஜ் முல்லர் என்கிற ஒரு தேவனுடைய ஊழியன் தேவையில் இருக்கிறான், நீ அங்கே கொண்டு போய் இந்த பணத்தை கொடுத்து விடு என்று சொன்னாராம். உடனே இவருக்குள்ள கலக்கம், ஆண்டவரே, நான் ஏற்கனவே தேவைக்கு மத்தியிலே ஜெபித்து ஊழியம் செய்து அதன் அடிப்படையிலே தானே பெற்றுக் கொண்டிருக்கிறேன். இப்படி பெற்றுக்கொண்ட இந்த காரியத்தை உடனடியாக அங்கே கொண்டு கொடுக்க சொன்னால் என்னுடைய தேவைகளை நான் ஏழைகளுக்கு உதவி
செய்ய வேண்டும் என்று என் மனதிலே நிர்ணயித்துக் கொண்டவர்களுக்கு நான் என்ன செய்ய முடியும் என்கிற ஒரு கேள்வி அந்த மனிதனுக்குள்ளே எழுப்பினதாம். ஆனால் தொடர்ந்து முழங்கால் படியிட்டு அந்த பரிசுத்தவான் ஜெபித்துக் கொண்டே இருக்கும் போதே பரிசுத்த ஆவியானவர் திட்டமாய் திருவுளம் பற்றினார், இல்லை இதை ஜார்ஜ் முல்லருக்கு கொண்டு போய் கொடு என்று. உடனடியாக ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியே ஒரு அரைமனதோடு என்று தான் சொல்ல வேண்டும், அவர் கீழ்ப்படிதலோடு அங்கே போய் அந்த ஜார்ஜ் முல்லர் என்கிற தேவனுடைய மனிதனை பார்க்க சென்று அவரிடத்தில் சொன்னாராம், ஆண்டவர் இதை என்னிடத்திலே உங்களிடத்திலே கொடுக்க சொன்னார் என்று அந்த 300 பவுண்டை கொடுத்த போது ஜார்ஜ் முல்லர் சொன்னாராம், ஐயோ இந்த படத்தின் தேவைக்காகத்தான் தேவனுடைய சமூகத்திலே நான் காத்திருந்தேன் என்று சொன்னாராம். இவருக்கு ஒரு பெரிய சந்தோஷம், தேவனுடைய மனுஷனுடைய தேவையை பூர்த்தி செய்வதற்கு கர்த்தர் என்னையும் பயன்படுத்தினாரே என்று. ஆனால் உள்ளத்திலே ஒரு பெரிய கேள்வி, ஆண்டவரே என்னுடைய தேவை என்ன ஆவது என்று. ஒரு பக்கத்திலே ஒரு சந்தோஷம் இருக்கிறது, தேவனுடைய மனுஷனுடைய தேவையை பூர்த்தி செய்து விட்டேன், ஜார்ஜ் முல்லருடைய தேவையை பூர்த்தி செய்து விட்டேன் என்று. ஆனால் இன்னொரு பக்கத்திலே கேள்வி, தன்னுடைய தேவைகளுக்கு நான் உதவி செய்ய வேண்டும் என்று நினைத்திருந்த மனிதர்களுக்கு நான் என்ன செய்வது என்கிற கேள்வி. வீட்டுக்கு திரும்பி வருகிறார். பெரிய ஆச்சரியம் என்ன தெரியுமா, அங்கே அவருடைய மேஜையின் மேலாக ஒரு கவர் வைக்கப்பட்டிருந்தது. அந்த கவருக்குள்ளாக 300 பவுண்டும் 300 ஷில்லிங் என்று சொல்லக்கூடிய 300 பைசாக்களும் அங்கே இருந்ததாம். அதை குறித்து இப்படியாய் அவர் வேடிக்கை எழுதியிருக்கிறார், நான் கொடுத்ததற்கான வட்டியும் ஆண்டவர் கொடுத்திருக்கிறார் என்று. 300 பவுண்டும் 300 ஷில்லிங்கும் கொடுக்கப்பட்ட அந்த பணத்தை வைத்து அங்கே அந்த தேவனுடைய தாசன் தான் விரும்பினபடி அந்த ஏழை எளிய மக்களுக்கு உதவி செய்ய ஆரம்பித்து விட்டான். அதை குறித்து அவன் சொல்லும்போது சொல்கிறான், இந்த சூழலிலே தான் ஆண்டவருடைய மகிமையின் ஐஸ்வர்யம் இன்னது என்று பார்ப்பதற்கு தேவன் எனக்கு கிருபை தந்தார் என்று சொல்லி. எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, வாங்குகிறதிலே மாத்திரமல்ல கொடுக்கிறதிலேயும் தேவனுடைய மகிமையின் ஐஸ்வர்யத்தை சார்ந்து கொள்வதற்கு தேவாவியானவர் நமக்கு உதவி செய்வாராக. அந்த அடிப்படையிலே தான் இந்த வேத பகுதியும் எழுதப்பட்டிருக்கிறது. ஒருவேளை இந்த வார்த்தைகளை கேட்கிற நீங்கள் வாங்குகிறவர்களாக பெற்றுக் கொள்கிறவர்களாக இருந்தாலும் சரி, அல்லது நீங்கள் கொடுக்கிறவர்களாக இருந்தாலும் சரி, எப்படிப்பட்டவர்களாக இருந்தாலும் உங்களுடைய நம்பிக்கை, உங்களுடைய வாழ்க்கை தேவனுடைய மகிமையின் ஐஸ்வர்யத்தின் மேலே இருக்குமானால், மனிதர்கள் மேலே அல்லாமல் தேவன் பேரிலே இருக்குமானால் நீங்கள் ஒருபோதும் வெட்கப்பட மாட்டீர்கள். நீங்கள் எல்லா சூழ்நிலைகளையும் மனரம்யமாய் திருப்தியாய் சந்தோஷமாய் வாழ தேவன் அனுக்கிரகம் பண்ணுவார். அது மாத்திரமல்ல, இந்த வேத பகுதிக்குள்ளே நாம் கவனிக்க வேண்டிய மிக முக்கியமான 3 காரியங்களை குறித்து கர்த்தருடைய ஆவியானவர் எனக்குள்ளே திட்டமாய் உணர்த்தின காரியங்களை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள வாஞ்சிக்கிறேன். தேவன் யாராக இருக்கிறார், தேவனுடைய ஊழியர் யாராக இருக்க வேண்டும் என்கிற அடிப்படையில் ஒரு கேள்வியை எழுப்பி நான் சிந்திக்க ஆரம்பித்த போது அங்கே ஆண்டவர் யார் என்கிற அந்த கேள்விக்கு முதலாவது பதில், அவர் முன் கரிசனை கொள்ளுகிற தேவன். என்னுடைய வார்த்தைகளை கவனியுங்கள், அவர் முன் கரிசனை கொள்ளுகிற தேவன். அப்படி என்றால் என்ன அர்த்தம்? எனக்கு இன்னது தேவை என்பதை என்ன என்பதை ஏற்கனவே முன்கூட்டியே அறிந்திருக்கிற ஒரு தேவன் நீங்களும் நானும் ஆராதிக்கிற தேவன். இதை நாம் திட்டமாய் அறிந்து கொள்வதற்கு பழைய ஏற்பாட்டிலே ஒரு வேத சம்பவத்துக்கு நேராக உங்களை கொண்டு செல்ல விரும்புகிறேன். ஆதியாகமங்களின் புஸ்தகம் 45ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலே அங்கே யோசேப்பு என்கிற பக்தன் அங்கே ஆண்டவரை குறித்து இப்படி சொல்கிறான், என்னை இவ்விடத்தில் வரும்படி விற்று போட்டதினால் நீங்கள் சஞ்சலப்பட வேண்டாம், அது உங்களுக்கு விசலமாய் இருக்கவும் வேண்டாம், ஜீவ ரட்சனை செய்யும்படிக்கு தேவன் என்னை உங்களுக்கு முன்னே அனுப்பினார். கவனிங்கள், அதே போல அதே ஆதியாகமம் 50ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்திலே அங்கே எழுதப்பட்டிருக்கிற வார்த்தை என்ன? தேவனோ இப்பொழுது நடந்து வருகிறபடியே வெகு ஜனங்களை உயிரோடு காக்கும்படிக்கு அதை நன்மையாக முடிய பண்ணினார். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஒவ்வொரு தேவனுடைய பரிசுத்தவான்களுக்கு மேலேயும் ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளுக்கு மேலேயும் முன் கரிசனை கொள்ளுகிற தேவன். ஒரு சம்பவம், ஒரு சூழ்நிலை
நமக்கு உண்டான பிறகு எனக்கு என்னது தேவை என்று நான் நினைப்பது போல அவர் யோசிப்பதில்லை. நான் சந்திக்க போகிற என் வாழ்நாள் காலத்திலே, இனி வருகிற காலங்களிலே எனக்கு நேரிட போகிற சூழ்நிலைகளை குறித்து முன்பதாகவே என்னை குறித்து கரிசனை கொண்டவராய் அதற்காக காரியங்களை ஆயத்தப்படுத்துகிற ஒரு தேவனாக இருக்கிறார் என்று இங்கே யோசேப்பு என்கிற பரிசுத்தவான் தன்னுடைய வாழ்க்கையின் அனுபவத்தை கொண்டு சொல்கிறார். கவனியுங்கள், அந்த சம்பவங்கள் நமக்கு தெரியும். யாக்கோபின் சந்ததியார் பஞ்ச காலத்திலே போஷிக்கப்படும்படிக்கு, அவர்களுக்கு ஜீவ ரட்சனை உண்டாகும்படிக்கு யோசேப்பை ஆண்டவர் முன்பதாகவே 13 வருடங்களுக்கு முன்பதாகவே ஆண்டவர் அவனை எகிப்திலே அனுப்பி அவனை அங்கே உயர்த்தி காரியங்களை கைகூடி வர பண்ணியிருந்தார். அதே போல அப்போஸ்தலனாகிய பவுலுடைய வாழ்க்கையிலையும் ஒருவேளை பிலிப்பு பட்டணத்தின் சபையார் மனமகிழ்ச்சியோடு மனரம்யமாய் கொடுப்பதற்கு அங்கே குறைவுபட்டிருந்த காலத்திலும் கூட அவர்களுக்கு ஆண்டவர் ஒரு பாடத்தை கற்றுக் கொடுத்திருந்தார். மனரம்யமாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். ஆனால் இப்பொழுது ஒரு மிகப்பெரிய தேவை இருக்கிறது. ரோமாபுரியிலே விசாரணை கைதியாக வைக்கப்பட்டிருந்த அப்போஸ்தலனாகிய பவுலோடு அங்கே இருந்த தீமோத்தேயு, அங்கே உதவி செய்வதற்கு வந்த பரிசுத்தவான்கள், அங்கே அரண்மனையில் இருக்கிற அநேக பரிசுத்தவான்கள், இவர்களுக்கு எல்லாம் அங்கே செலவு செய்ய வேண்டிய ஒரு அவசியம் இருக்கிறது. அதையெல்லாம் முன்கூட்டியே அறிந்து வைத்திருந்த தெய்வம் இடைக்காலத்திலே இந்த பரிசுத்தவான்கள் கொடுப்பதற்கு தடைபட்டிருந்தாலும் தேவையான சரியான நேரத்தில் முன்கரிசனை உள்ள தேவன் இந்த பிலிப்பு பட்டணத்தின் சபையாரை கொண்டு அந்த அப்போஸ்தலனாகிய பவுலுடைய தேவைகளை பூர்த்தி செய்து விட்டார். கவனிங்கள் எனக்கு அருமையானவர்களே, முன்கரிசனை உள்ள தேவன் எப்பொழுது உன்னுடைய வாழ்க்கையிலே அவசியம் இருக்கிறதோ, தேவை இருக்கிறதோ, அந்த காலத்தை குறித்து உன்னை காட்டிலும், உன்னை சுற்றிலும் இருக்கிற நபர்களை காட்டிலும், நீ நம்பிக்கொண்டிருக்கிற நபர்களை காட்டிலும், நீங்களும் நானும் ஆராதித்துக் கொண்டிருக்கிற தேவன் கரிசனை உள்ளவராய் இருக்கிறார். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, இந்த நாட்களிலே நாம் ஒரு பொது முடக்கு காலத்திலே இருக்கிறோம். தொழில்கள் இல்லாமல் போகலாம், வேலை வாய்ப்புகள் இல்லாமல் போகலாம். ஆனால் தேவனை உண்மையாய் நேசிக்கிற தம்முடைய அடியவர்களுடைய தேவைகள் இன்னது என்று அவர் முன்கூட்டியே யோசித்து முன்கூட்டியே கரிசனையோடு அதற்கான காரிய காலங்களை ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். இப்பொழுது திட்டமிட்டு நீ அந்த தேவையை சந்திப்பதற்காக மானசீகமாக முயற்சிகளை எடுக்க வேண்டாம். மாறாக உனக்காக முன் கரிசனை உள்ள தேவன் யோசேப்பின் வாழ்க்கையிலே யாக்கோபின் சந்ததியாருக்கு ஜீவ ரட்சனை செய்வதற்கு தேவன் எப்படி முன்னே காரியங்களை செயல்படுத்த ஆரம்பித்திருந்தாரோ, அப்படி போலவே இந்த காலத்திலே சபையின் தேவ ஜனமே, உன்னுடைய தேவையை சந்திப்பதற்கு தேவன் முன்கூட்டியே காரியங்களை ஆயத்தப்படுத்தி இருக்கிறார். ஏனென்றால் அவர்கள் ஆண்டவரோ மனிதனுடைய பணத்தை அல்ல, மனிதனுடைய மனதை அல்ல, மனிதர்களை அல்ல, அவருடைய மகிமையின் ஐஸ்வர்யத்தை, அவருடைய நிறைவை நம்பி உன்னை அழைத்திருக்கிறார், உன்னை ஏற்படுத்தி இருக்கிறார். இந்த கால நேரத்திலே உங்களுடைய இருதயம் திடப்படுவதாக, உங்களுடைய இருதயம் கலங்காதிருப்பதாக உங்களை அழைத்த தேவன் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். கவனியுங்கள், எப்பொழுது நமக்கு தேவை என்று வருகிறதோ, எப்பொழுது நமக்கு அவசியம் என்று வருகிறதோ, அந்த காலத்தை குறித்து ஏற்கனவே அவர் கரிசனை உள்ளவராய் இருக்கிறார். ஏற்கனவே அவர் கரிசனை கொள்ளுகிற தேவனாய் இருக்கிறார். அப்படியானால் இந்த காலகட்டத்திலே சபையாய் கூடி ஆராதிக்க முடியாததினால் தேவ ஊழியன் பட்டினி கிடக்க விடுவாரா? இல்லை, பட்டினி கிடக்க விடுகிறதில்லை. மனரம்யமாய் இருக்க கற்றுக்கொண்ட, போதிக்கப்பட்ட எந்த பரிசுத்தவானுடைய வாழ்க்கையிலையும் தேவனுடைய மகிமையின் ஐஸ்வர்யம் வெளிப்பட்டுத்தான் ஆகும். சபையில் இருக்கிற பரிசுத்தவானுடைய வாழ்க்கையிலே உன்னுடைய வேலைகள், உன்னுடைய பொருளாதாரம் மனிதர்களாலே சத்துருவினாலே குறைவுபடுத்தப்பட்டாலும் நீ கர்த்தரை சார்ந்து கொள்வாயானால், கர்த்தர் மேலே நம்பிக்கையாய் இருப்பாயானால், தேவனுடைய மகிமையின் ஐஸ்வர்யம்
ரகசியம் உன்னுடைய குறைவுகளை நிறைவாக்கும், நிறைவாக்கியே தீரும். கவனியுங்கள், இங்கே அதற்கு 2 தன்னுடைய அனுபவங்களை இங்கே பரிசுத்த ஆவியானவர் மூலமாக பவுல் அப்போஸ்தலன் எழுதி வைத்திருக்கிறார். அப்போஸ்தலர் நடபடிகள் 18வது அதிகாரம் 5ஆம் வசனம். அப்போஸ்தலர் 18:5 அங்கே இப்படி எழுதப்பட்டிருக்கிறது: மக்கதோனியாவிலிருந்து சீலாவும் தீமோத்தேயும் வந்தபோது பவுல் ஆவியிலே வைராக்கியம் கொண்டு இயேசுவே கிறிஸ்து என்று யூதருக்கு திருஷ்டாந்தப்படுத்தினான். இங்கே கொரிந்து பட்டணத்திலே நடந்த ஒரு சம்பவத்தை குறித்து இங்கே எழுதப்பட்டிருக்கிறது. கொரிந்து பட்டணத்திலே அப்போஸ்தலனாகிய பவுல் ஆவியிலே வைராக்கியம் கொண்டு ஊழியம் செய்து கொண்டிருந்த காலத்திலே மக்கதோனியாவில் இருந்து சகோதரர்கள் வந்தார்களாம். உடனடியாக அவன் ஆவியிலே பலன் கொண்டாகிறான், ஆவியிலே திடன் கொண்டாகிறான். என்னையா நடந்தது? இதை குறித்து 2 கொரிந்தியர் நிருபத்திலே அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதியிருக்கிற காரியங்களை வாசிக்கிறேன், கவனியுங்கள். 2 கொரிந்தியருக்கு எழுதின நிருபம் 11ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்திலே அவன் இப்படி எழுதுகிறான்: உங்களுக்கு ஊழியம் செய்யும்படிக்கு மற்ற சபைகளிடத்தில் சம்பளத்தை பெற்று அவர்களை கொள்ளையிட்டேன். அப்படியானால் கொரிந்து பட்டணத்திலே அப்போஸ்தலனாகிய பவுல் ஊழியம் செய்தபோது கொரிந்து பட்டணத்தில் சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டும் என்பதற்காக, சுவிசேஷ பிரபல்யத்திற்காக மற்ற சபைகளில் இருந்து பொருளாதாரத்தை பெற்று அதை இங்கே பயன்படுத்தினதை குறித்து இங்கே ஒரு கடுமையான வார்த்தைகளை பயன்படுத்துகிறார். அதை சொல்லிட்டு 9ஆம் வசனத்தில் இப்படி எழுதப்பட்டிருக்கிறது: நான் உங்களோடு இருந்து குறைவுபட்ட போதும் ஒருவரையும் நான் வருத்தப்படவில்லை, ஒருவரையும் நான் வருத்தப்படுத்தவில்லை. கவனிங்கள், கொரிந்து பட்டணத்திலே அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு ஒரு பொருளாதார குறைவு வந்தபோது யாரையும் நான் வருத்தப்படுத்தல, யாரையும் அதுக்காக நான் நெருக்கல. நேரடியாகவோ மறைமுகமாகவோ என்னுடைய தேவையை நான் உங்களிடத்தில் சொல்லவில்லை. ஏனென்றால் நான் உங்களை நம்பி அல்ல, என்னை அழைத்த தேவனையும் அவருடைய மகிமையின் ஐஸ்வர்யத்தை நம்பி இருக்கிறேன். ஆகவே மக்கதோனியாவிலிருந்து சிலர் வந்தார்கள் அல்லவா, அவர்கள் என் குறைவை நிறைவாக்கினார்கள். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய ஊழியக்காரர்களே, ஒருவேளை இந்த வார்த்தையை நீங்கள் கேட்பீர்களானால், நீங்கள் ஊழியம் செய்கிற பகுதியிலே நீங்கள் குறைவுபட்டு, நீங்கள் யாரையும் குறைவுபடுகிறதுனாலே யாரையும் வருத்தப்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் ஊழியம் செய்கிற பகுதியில இருக்கிற ஜனங்கள் உங்கள் மேல் கரிசனை கொள்ளவில்லை என்பதற்காக நீங்கள் அவர்களை தொடர்ந்து வருத்தப்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை. காரணம், நீங்கள் தேவனையும் தேவனுடைய மகிமையின் ஐஸ்வர்யத்தையும் சார்ந்து கொண்ட ஒரு வாழ்க்கை வாழ்வீர்களானால் உங்களுடைய தேவைகளை சந்திப்பதற்கு முன் கரிசனை உள்ள தேவன் ஏற்கனவே பிலிப்பு பட்டணத்தின் பரிசுத்தவான்களிடத்திலிருந்து பெற்றுக்கொண்ட தொகையை எடுத்துக்கொண்ட ஒரு கூட்ட சகோதரர்களை மக்கதோனியா தேசத்திலிருந்து கர்த்தர் உங்களுக்காக அனுப்பி வைப்பார். ஊழியம் செய்தது கொரிந்து பட்டணத்திலே, தேவை இருந்தது கொரிந்து பட்டணத்திலே. ஆனால் தனக்கு உதவி வந்ததோ பிலிப்பு பட்டணத்தின் சபையாரிடத்திலிருந்து. பிலிப்பு பட்டணத்தின் சபையாரிடத்திலிருந்து அவன் அந்த பொருளாதார ஒத்தாசையை பெற்றுக் கொள்கிறான். அதைத்தான் அங்கே 4ஆம் அதிகாரம், பிலிப்பியர் 4ஆம் அதிகாரத்திலே இப்படி எழுதுகிறான் பாருங்கள். 15ஆம் வசனத்திலே, மேலும் பிலிப்பியரே, சுவிசேஷத்தின் ஆரம்பத்திலே நான் மக்கதோனியாவில் இருந்து புறப்பட்ட போது கொடுக்கல் வாங்கல் காரியத்தில் நீங்கள் மாத்திரம் எனக்கு உடன்பட்டதே அல்லாமல் வேறொரு சபையும் உடன்படவில்லை என்று நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இங்கே கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் நான் சுவிசேஷ ஊழியத்தை கொரிந்து பட்டணத்தில் நிறைவேற்றிக் கொண்டிருந்த போது
நீங்கள் மாத்திரம்தான் உடன்பட்டீர்கள், நீங்கள் மாத்திரம்தான் எனக்கு துணை நின்றீர்கள் என்று எழுதுகிறார். ஒருவேளை இந்த இடத்திலே நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு காரியம் என்ன இருக்கிறது என்றால், கொடுக்கிற ஸ்தானத்திலே கர்த்தர் உங்களை வைத்திருந்தாலும், பெற்றுக்கொள்கிற இடத்திலே நீங்கள் இருந்தாலும், உங்களுடைய நம்பிக்கை தேவன் மேலேயும், உங்களுடைய நம்பிக்கை தேவனுடைய மகிமையின் ஐஸ்வர்யத்தின் மேலேயுமே இருக்குமானால், கொடுக்க செய்ய வேண்டிய நேரத்திலே கொடுக்க செய்கிற ஒரு தேவனும் இருக்கிறார். பெற்றுக்கொள்வதற்கு தேவையான சமயத்திலே கொடுப்பதற்கு யாரையாயும் அனுப்புகிற ஒரு தேவனாக இருக்கிறார். C.H. ஸ்பர்ஜனையும் கொண்டு அங்கே அந்த பரிசுத்தவானுடைய தேவையை பூர்த்தி செய்ய முடியும். அப்படி பூர்த்தி செய்த அந்த பரிசுத்தவானை ஸ்பர்ஜனுடைய தேவையை பூர்த்தி செய்வதற்கு தம்முடைய மகிமையின் ஐஸ்வர்யத்தை யாரோ முகம் தெரியாத ஒரு மனிதனை கொண்டு ஆண்டவர் செய்து நிறுத்த முடியும். இந்த காலை நேரத்தில் நீங்களும் நானும் ஆராதிக்கிற தேவன் ஜீவிக்கிறவராக இருக்கிறார். அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார். நம்முடைய நம்பிக்கை மனிதர்களை அல்ல, நம்முடைய நம்பிக்கை மனிதர்களை அல்ல, பொருளாதாரத்தை அல்ல, தேவனையும் தேவனுடைய மகிமையின் ஐஸ்வர்யத்தையுமே சார்ந்து நிற்க கர்த்தர் நமக்கு அனுகிரகம் பண்ணுவாராக. இரண்டாவதாக, அதே முன்கரிசனை கொள்ளுகிற தேவனுடைய காரியத்தை குறித்து இன்னொரு வேத பகுதியை நாம் வாசிக்கிறோம். 2 தெசலோனிக்கேயர் 3ஆம் அதிகாரம், 2 தெசலோனிக்கேயர் 3ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலே இருந்து 9ஆம் வசனம் வரைக்கும் இருக்கிற வேத பகுதிக்குள்ளாக தெசலோனிக்கே பட்டணத்திலே அவன் ஊழியம் செய்தபோது எப்படி ஊழியம் செய்தேன் என்பதை குறித்து அங்கு எழுதியிருக்கிறார். 9ஆம் வசனத்தில் எப்படி வாசிக்கிறோம்? உங்கள் மேல் பாரத்தை வைப்பதற்கான அதிகாரம் எங்களுக்கு இல்லை என்பதனாலே அப்படி செய்யாமல், நீங்கள் எங்களை பின்பற்றும்படிக்கு நாங்கள் உங்களுக்கு மாதிரியாய் இருக்க வேண்டும் என்று அப்படி செய்தோம். கவனிங்கள், அங்கே கொரிந்து பட்டணத்தினுடைய சூழல்கள் வித்தியாசமானது. கொரிந்து பட்டணத்தின் சபையார் கொடுக்கவில்லை, ஆனால் அவர்களுக்கு சுவிசேஷம் அறிவிப்பதற்காக அநேக சபைகளை கொள்ளையிட்டேன் என்று சொல்கிறார். மற்ற சபைகளிலிருந்து அந்த பணத்தை பெற்று இவர்களுக்கு சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டது. ஆனால் இங்கே தெசலோனிக்கே பட்டணத்தை குறித்து சொல்லும் போதோ மற்ற சபைகளிலிருந்து பெற்றுக்கொள்வதை குறித்து எழுதாமல் தானே தன்னுடைய கைகளினால் வேலை செய்த காரியத்தை சொல்லுகிறார். கவனியுங்கள், அதை சொல்லும் போது அவர் சொல்லுகிறார், ஐயா, நான் அப்போஸ்தலனாய் இருக்கிறேன், நான் சரீர நன்மைகளை ஞான நன்மைகளை நான் ஞான நன்மைகளை உங்களுக்கு விதைக்கிறேன். ஆகவே உங்களிடத்திலிருந்து சரீர நன்மையை பெற்றுக்கொள்வதற்கு எனக்கு அதிகாரம் இருக்கிறது. நியாய பிரமாணத்தின் அடிப்படையிலானாலும் சரி, அல்லது கிருபையின் பிரமாணத்தின் அடிப்படையிலானாலும் சரி, ஞான நன்மைகளை விதைக்கிற நான் உங்களிடத்திலிருந்து சரீர நன்மைகளை பெற்றுக்கொள்வதற்கு எனக்கு அதிகாரம் இருக்கிறது. ஆனால் அதை நான் உங்களிடத்திலே பயன்படுத்த விரும்பவில்லை. அதற்கு மாறாக நான் என்ன செய்கிறேன்? நான் என் கைகளினாலே வேலை செய்து என்னுடைய தேவையை பூர்த்தி செய்து கொள்கிறேன். இதிலே நான் உங்களுக்கு மாதிரியாக இருக்க விரும்புகிறேன் என்று அங்கே இருந்த ஒரு குறிப்பிட்ட பிரச்சனையை மையமாக கொண்டு அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த வார்த்தைகளை பேசுகிறார். ஆனால் அந்த சூழலிலே அந்த பிலிப்பு பட்டணத்தின் சபையார் உதவி செய்திருக்க வேண்டும். ஆகவே தான் 16ஆம் வசனத்திலே 4ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்திலே சொல்கிறார், நான் தெசலோனிக்கேயில் இருந்தபோதும் என் குறைச்சலை நீக்கும்படி நீங்கள் 2 தரம் அனுப்பினீர்கள் என்று சொல்கிறார். தன் கையினாலே வேலை செய்து கொண்டிருந்த போதும் சரி, மற்ற சபையிடத்திலிருந்து பொருளாதாரத்தை பெற்றுக் கொண்டிருந்த போதும் சரி, பிலிப்பு பட்டணத்தின் சபையார் அப்போஸ்தலனாகிய பவுல் என்கிற ஊழியனுடைய பொருளாதார தேவையை பூர்த்தி செய்வதற்கு அவர்கள் தோள் கொடுக்கிறவர்களாக இருந்திருக்கிறார்கள். இப்படி தோள் கொடுக்கிறவர்களாக இருந்ததினாலே அப்போஸ்தலனாகிய பவுல் பிலிப்பு பட்டணத்தின் சபையாரின் மேலே நம்பிக்கையை வைக்கவில்லை. அவன் சொல்கிறான், என்னை பலப்படுத்துகிற ஒரு கிறிஸ்து, எனக்கு என் குறைவுகளை எல்லாம் நிறைவாக்குகிற அந்த ஐஸ்வர்யத்தை உடைய ஒரு தேவன், அவர் மேலே தான் நான் நம்பிக்கையாயிருக்கிறேன் என்று தன்னுடைய விசுவாசத்தை குறித்து அறிக்கையிடுகிறான். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்கள் எந்த பட்டணத்திலே இருந்தாலும், எந்த சூழலிலே இருந்தாலும்,
உங்களுடைய தேவைகள் இன்னது என்பதை அறிந்திருக்கிற ஒரு பரம தகப்பன் நமக்கு உண்டு. நீங்கள் எங்கே இருந்தாலும் நீங்கள் எதிர்பார்க்கிற அந்த மனிதர்கள் ஒருவேளை தங்கள் இருதயத்தை கடினப்படுத்திக் கொண்டு தங்கள் இருதயத்தை உங்களுக்கு அடைத்துக் கொண்டாலும் உங்கள் மேலே கரிசனை உள்ள தேவன் தம்முடைய மகிமையின் ஐஸ்வர்யத்தின்படி உங்களுடைய குறைவுகளை நிறைவாக்குவார். அதை அப்போஸ்தலனாகிய பவுல் பிலிப்பு சபையாரிடத்திலிருந்து 3 வித்தியாசமான சந்தர்ப்பத்திலே பெற்றுக்கொண்டார். 1 கொரிந்து பட்டணத்தில் இருக்கும்போது, 2 தெசலோனிக்கே பட்டணத்தில் இருக்கும்போது, 3வது முறையாக இங்கே அந்த ரோமாபுரி சிறைச்சாலையிலே கைதியாக ஒரு விசாரணை கைதியாக வைக்கப்பட்டிருந்த போது அவன் அந்த காரியத்தை அனுபவித்து ஆண்டவர் எவ்வளவு கரிசனை உள்ள தேவன் என்றும் அந்த கரிசனை உள்ள தேவனுடைய கரங்களிலே நீங்கள் எனக்காக பயன்படுத்தப்பட்டிருக்கிறீர்கள் என்றும் நன்றி நிறைந்தவனாக எழுதுகிறான். எப்படி யோசேப்பு தன்னுடைய சகோதரர்களை குற்றப்படுத்தாமல் நீங்கள் தீமை செய்ய வேண்டும் என்று நினைத்தீர்கள், ஆனால் ஆண்டவரோ அதை நன்மையாக மாற பண்ணிவிட்டார். ஏனென்றால் நீங்களும் நானும் ஆராதிக்கிற நம்முடைய முற்பிதாக்களின் தேவன் முன் கரிசனை கொள்ளுகிற தேவன் என்று அந்த சகோதரர்களை திடப்படுத்தினதை போலத்தான் இந்த காலை நேரத்திலே அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, உன்னையும் தேற்றவும் உன்னையும் திடப்படுத்த விரும்புகிறார். உன்னுடைய குறைவுகளை நிறைவாக்குகிற தேவன் மேலேயே உன்னுடைய நம்பிக்கை இருக்குமானால் உன்னை ஆசீர்வதிக்கிற கரம் இன்றைக்கும் தொய்ந்து போகவில்லை. இரண்டாவதாக, இந்த வேத பகுதிக்குள்ளாக தேவன் யாராக இருக்கிறார், தேவ ஊழியக்காரன் யாராக இருக்க வேண்டும் என்கிற கேள்வியை எழுப்பி இரண்டாவது பதிலை நாம் தேடும் போது 11ஆம் வசனத்திலிருந்து 13ஆம் வசனம் வரைக்கும் இருக்கிற வேத பகுதிக்குள்ளாக திருப்தி அடைய செய்கிறவர் என்கிற காரியம் எழுதப்பட்டிருக்கிறது. திருப்தி அடைய செய்கிறவர், முதலாவது சொன்னேன் முன் கரிசனை கொள்ளுகிற தேவன், இரண்டாவதாக திருப்தி அடைய செய்கிற தேவன். 11ஆவது வசனத்திலும் 12வது வசனத்திலும் இப்படி எழுதப்பட்டிருக்கிறேன். நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். என் குறைச்சலினால் நான் இப்படி சொல்கிறதில்லை, ஏனெனில் நான் எந்த நிலைமையில் இருந்தாலும் மனரம்யமாயிருக்க கற்றுக்கொண்டேன். தாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும், வாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும். எவ்விடத்திலும் எல்லாவற்றிலும் திருப்தியாயிருக்கவும் பட்டினியாயிருக்கவும் பரிபூர்ணம் அடையவும் குறைவுபடவும் போதிக்கப்பட்டிருக்கிறேன். இந்த இடத்துல 2 வார்த்தை எழுதப்பட்டிருக்கிறது. கற்றுக்கொண்டேன், போதிக்கப்பட்டேன். கடந்த வாரத்தின் செய்தியிலே இந்த காரியங்களை குறித்து நான் உங்களுக்கு பேசியிருக்கிறேன். அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறார், நீங்கள் என்னிடத்தில் கற்ற, என்னிடத்திலிருந்து நீங்கள் வெளிப்பட்ட வார்த்தையை ஏற்றுக்கொண்ட, நீங்கள் கேட்ட என்னுடைய நடக்கையை நீங்கள் பின்பற்றுங்கள் என்று அங்கே எழுதியிருக்கிறார். அப்படி தன்னுடைய அந்த நடக்கையை குறித்து சாட்சியாய் அறிவித்திருக்கிற இந்த பரிசுத்தவான் தன்னுடைய நடக்கைக்கு காரணம் என்ன என்று எழுதுகிறார். தன்னுடைய நடக்கைக்கு காரணம் என்னவாம் அவர் சொல்கிறார், நான் கற்றுக்கொண்டிருக்கிறேன். சூழல்கள் மூலமாக தேவன் எனக்கு சில காரியங்களை கற்றுக் கொடுத்திருக்கிறார். நான் போதிக்கப்பட்டிருக்கிறேன். அப்படியானால் ஒரு தேவ ஊழியனாக மற்றவர்களுக்கு மாதிரியாக வைக்கப்பட்டிருக்கிற ஒரு பரிசுத்தவான் அவனும் கற்றுக்கொள்கிறவனாக, அவனும் போதிக்கப்படுகிறவனாக இருக்க வேண்டும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. கவனிங்கள், எந்த மனிதன் அவருடைய மகிமையின் ஐஸ்வர்யத்தின் மேலே நம்பிக்கையுள்ளவனாக இருக்க முடியும்? எந்த மனிதன் கர்த்தர் பேரில் நம்பிக்கையாக இருக்க முடியும் என்றால், எந்த மனிதன் தேவனிடத்திலிருந்து கற்றுக்கொள்கிறானோ, எந்த மனிதன் தேவனிடத்திலிருந்து போதிக்கப்படுகிறானோ அந்த மனிதனே திருப்தியாயிருப்பான். அந்த திருப்தி அடைய செய்கிற தேவனுடைய வல்லமையை அனுபவிக்கிறவனாக இருப்பான். அந்த மனிதனை சொல்ல முடியும், என்னை பலப்படுத்துகிறவர் கிறிஸ்து, என்னை திருப்தி அடைய செய்கிறவர் கிறிஸ்து, எனக்கு கற்றுக் கொடுத்தவர் கிறிஸ்து, எனக்கு போதித்தவர் கிறிஸ்து.
அவர் எனக்கு தருகிற பலத்தினாலே எல்லாவற்றையும் செய்வதற்கு எனக்கு பலன் இருக்கிறது. கவனிங்கள் எனக்கு அருமையானவர்களே, திருப்தி அடைய செய்கிற தேவனை ஒரு மனிதன் கற்றுக்கொள்ளும் போது, பெற்றுக்கொள்ளும் போது அவனே இந்த வார்த்தையை சொல்ல முடியும், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு என்று. ஆனால் அநேக நேரத்திலே அந்த வார்த்தைகளை நாம் எளிதாக உச்சரித்து விடுகிறோம். நீங்கள் குறைச்சலிலே மனரம்யமாய் இருக்க கற்றுக்கொள்ளாமல், தாழ்ந்திருக்க தெரியாமல், பட்டினியாய் இருக்க தெரியாமல், திருப்தியாய் இருக்க தெரியாமல், பரிபூரணம் படைந்த வாழ்க்கை வாழ தெரியாமல், ஆண்டவர் உனக்கு கற்றுக் கொடுக்கிற, ஆண்டவர் உனக்கு போதிக்கிற காரியங்களை குறித்து கரிசனை இல்லாத எந்த மனிதனும் என்னை பலப்படுத்துகிறவர் கிறிஸ்து என்று அறிக்கையிட முடியாது. இதை திட்டமாய் தீர்க்கமாய் சொல்கிறேன். ஆண்டவர் உன்னை ரட்சித்த காலம் முதற்கொண்டு, ஆண்டவர் உன்னை தெரிந்து கொண்ட நாள் முதற்கொண்டு அவர் உனக்கு கற்றுக் கொடுத்தவைகளின் அடிப்படையிலே நீ வாழ மனரம்யமாயிருக்க, திருப்தியாயிருக்க நீ போதிக்கப்பட்டிருக்கிறாயா? ஏனென்றால் இங்கே நாம் கவனிக்க வேண்டிய மிகவும் முக்கியமான ஒரு வேத பகுதி இருக்கிறது. 1 தீமோத்தேயுவின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலே இப்படி எழுதப்பட்டிருக்கிறது: போதும் என்கிற மனதுடனே கூடிய தேவ பக்தியே மிகுந்த ஆதாயம். ஐயா, நான் மனரம்யமாய் இருக்க கற்றுக்கொண்டேன், நான் அதற்கு போதிக்கப்பட்டிருக்கிறேன். ஏனென்றால் என்னை பலப்படுத்துகிறவர், என்னை திருப்தி அடைய செய்கிறவர் தேவன் ஒருவரே. ஜனங்கள் பொருளாதாரத்திலே என்னை தாங்கலாம், சில நேரங்களிலே எனக்கு அவர்கள் உடன்படலாம், சில நேரங்களிலே சுவிசேஷத்தின் வேலைக்காக அநேக சபைகளை நான் கொள்ளையிடவும் கூட செய்யலாம். ஆனால் அது என்னை திருப்திப்படுத்த முடியாது, அது என்னை பலப்படுத்த முடியாது. எதா இருந்தாலும் வாழ்ந்திருக்கவும் தெரியும், தாழ்ந்திருக்கவும் தெரியும். அப்படிங்கிற அந்த திருப்தியுள்ள ஒரு மனரம்யமான வாழ்க்கை பாருங்கள். அதை அவன் சொல்லுகிறான், நான் கற்றுக்கொண்டேன், நான் போதிக்கப்பட்டிருக்கிறேன். அதை குறித்து என்னுடைய உள்ளத்தில் எப்படி ஒரு வார்த்தை வந்தது. நான் உண்மையுள்ளவனாக இருப்பதால் அல்ல, உண்மையுள்ளவரையே நான் பலனாக கொண்டிருப்பதால் எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. திரும்பவும் சொல்கிறேன், நான் உண்மையுள்ளவனாக இருப்பதால் அல்ல, உண்மையுள்ளவரை நான் பலனாக கொண்டிருப்பதால் எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. என்னை திருப்தி அடைய செய்கிறவர் தேவன், என்னை திருப்திப்படுத்துகிறவர் தேவன். இந்த சிந்தை, இந்த எண்ணம் நமக்குள்ளே இருக்குமானால் நம்முடைய எதிர்பார்ப்புகள் தேவனை பார்த்துதான் இருக்கும், தேவனுடைய பலத்தை சார்ந்துதான் இருக்கும், தேவனுடைய ஐஸ்வர்யத்தை சார்ந்துதான் இருக்கும், சூழல்களை சார்ந்து இருக்காது. எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நாம் கற்றுக்கொண்டிருக்கிறோமா? போதிக்கப்பட்டிருக்கிறோமா? ஒருவேளை இந்த காரியங்களை ஆண்டவர் கடந்த காலங்களிலே உங்களுக்கு கற்றுக் கொடுத்திருக்கலாம், அல்லது கடந்த காலத்திலே உங்களுக்கு போதித்திருக்கலாம், அல்லது ஒருவேளை யாருக்கு தெரியும், நிகழ்காலத்திலே நீங்கள் மனரம்யமாய் இருப்பதற்கு ஆண்டவர் உங்களுக்கு கற்றுக் கொடுத்து கொண்டு இருக்கலாம். இந்த நிகழ்காலத்திலே நீங்கள் போதிக்கப்பட்டுக் கொண்டிருக்கலாம், யாருக்கு தெரியும்? அப்போ ஆண்டவரை சார்ந்து கொள்ளுகிற அந்த வாழ்க்கை என்று சொல்லும் போது உண்ணவும் உடுக்கவும் போதும் என்கிற திருப்தியுள்ள மனரம்யமான ஒரு வாழ்க்கை தேவன் நமக்கு தந்து ஒவ்வொரு காலத்திலும் நம்மை சாட்சியாய் நடத்துவாராக. கவனிங்கள், யோவான் எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரத்திலே திராட்சை செடி கொடி என்கிற ஓமானத்தின் அடிப்படையிலே அங்கே எழுதப்பட்டிருக்கிற காரியங்களை அறிந்திருக்கிறோம். அங்கே செடியிலிருந்துதான் பலன் போகிறது கொடிக்கு. செடியோடு நான் இணைக்கப்பட்டிருக்கிறேன் என்றால்,
நான் இயேசுவோடு இணைக்கப்பட்டிருக்கிறேன் என்றால், இயேசுவோடு இணைக்கப்பட்டிருக்கிற கொடியாகிய நான் எனக்கான எல்லா சப்ளிகேஷனையும், எனக்கான எல்லா தேவைகளையும் நான் அந்த திராட்சை செடியாகிய இயேசுவிடத்திலிருந்து தான் பெற்றுக்கொள்ள முடியும். அதைத்தான் இங்கே பவுல் சொல்கிறான். என்னை பலப்படுத்துகிறவர், என்னை திருப்தி அடைய செய்கிறவர், என்னுடைய தேவைகளை சந்திக்கிறவர் கிறிஸ்து. அவராலே எல்லாவற்றையும் செய்வதற்கு எனக்கு பலம் உண்டு. அப்படியானால் சபையிலே காணிக்கை கொடுக்கிறவர்கள் நிறைய பேர் இருக்கிறதுனால் அல்ல, பொருளாதாரத்திலே உச்ச நிலைமையில் இருக்கிறவர்கள் அநேகர் என்னை சுற்றி இருப்பதினால் அல்ல, அல்லது என்னுடைய பேங்க்ல நல்ல ஒரு ஹை பேலன்ஸ் இருக்கிறதுனால் அல்ல. நான் திருப்தியாக வாழ்வதற்கு காரணம் திராட்சை செடியான இயேசுவோடு நான் இணைக்கப்பட்டிருக்கிறேன். எனக்கான எதுவும் அங்கே இருந்துதான் வரப்போகிறது. அங்கே அவருடைய ஏழ்மையிலிருந்து நான் பெற்றுக்கொள்ளப் போகிறதில்லை. மாறாக அவர் எனக்காக தன்னையே தாழ்த்தி அவருடைய ஐஸ்வர்யத்திலிருந்து எனக்கு கொடுக்க போகிறார். கவனிங்கள், அவர் எனக்காக தன்னை தாழ்த்தி அவருடைய மகிமையின் ஐஸ்வர்யத்தை எனக்கு கொடுக்க போகிறார். அதைத்தான் நான் பெற்றுக்கொள்ள போகிறேன். ஆகவே நான் திருப்தியாக இருப்பேன். எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த வார்த்தைகளின்படி வாழுகிற கிருபையை தேவன் உங்களுக்கும் எனக்கும் தந்தருவாராக. அடுத்தபடியாக மூன்றாவதாக, தேவன் யாராக இருக்கிறார், தேவ ஊழியன் யாராக இருக்க வேண்டும் என்கிற கேள்வியின் அடிப்படையில் பார்க்கும்போது அங்கே மூன்றாவது காரியம் நிறைவு தருபவர். 14ஆம் வசனத்தில் இருந்து 20ஆம் வசனம் வரைக்கும் இருக்கிற அந்த வேத பகுதிக்குள்ளாக அங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதியிருக்கிற ஒரு வார்த்தை 18வது வசனத்தில் எழுதியிருக்கிறது. எல்லாம் எனக்கு கிடைத்தது, பரிபூரணம் உண்டாகியிருக்கிறது. கவனிங்கள், அவர் திருப்தி அடைய செய்கிறவர் மாத்திரமல்ல, அவர் நிறைவை தருகிறவர், மன நிறைவை தருகிறவர். கிட்டத்தட்ட அது ஈக்குவலண்டான வார்த்தை போலதான் இருந்தாலும் இங்கே பரிபூரணம் உண்டாயிருக்கிறது என்று சொல்கிறார். ஏனென்றால் இங்கே திருப்திக்கான காரணம் என்னவென்றால் சரீரம் சார்ந்த காரியம் அல்ல. அங்கே எழுதப்பட்டிருக்கிற 17ஆம் வசனத்தை பாருங்கள். உபகாரத்தை நான் நாடாமல் உங்கள் கணக்குக்கு பலன் பெருகும்படிக்கு நான் நாடுகிறேன். பரலோகத்திலே உங்கள் பலன் பெருகுகிறது. இரண்டாவது, நீங்கள் கொடுக்கிற காணிக்கைகள் தேவனுக்கு பிரியமான சுகந்த வாசனையான தகன பலியாக இருக்கிறது என்று 2 காரியங்களின் அடிப்படையில் அவன் சொல்கிறான். அவர் எல்லாம் எனக்கு கிடைச்சிருக்குது, பரிபூரணமும் உண்டாயிருக்கிறது. சரீர பிரகாரமான தேவைகளின் அடிப்படையில் ஒரு திருப்தி, அதே போல ஆவிக்குரிய ஒரு நிறைவையும் ஒரு தேவனுடைய மனிதன் பெற்றவனாக இருக்கிறார். அந்த காரியத்தை சொல்லும் போதுதான் அவர் சொல்கிறார், என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி உங்கள் குறைவுகளை எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார். அல்லது அந்த வசனத்தை இப்படி சொல்லலாம், என் தேவன் தம்முடைய மகிமையின் ஐஸ்வர்யத்தின்படி உங்கள் குறைவுகளை எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் நிறைவாக்குவார். அதுதான் சரியானதாக இருக்க முடியும். கவனிங்க, அவருடைய மகிமையின் ஐஸ்வர்யத்தின்படி. ஏற்கனவே நான் சொன்ன ஒரு வரலாற்று சம்பவத்தை திரும்ப நினைவுறுகிறேன். ஸ்பர்ஜன் தனக்கு கிடைத்த 300 பவுண்டை எடுத்துக்கொண்டு அந்த பரிசுத்தவானிடத்திலே கொண்டு போய் கொடுத்த போது அந்த ஜார்ஜ் புல்லர் என்கிற பரிசுத்தவான் எப்படி ஜெபித்திருப்பார் தெரியுமா? ஸ்பர்ஜனுக்காக ஜெபிக்கும் போது, என் தேவன் தம்முடைய மகிமையின் ஐஸ்வர்யத்தின்படி உங்கள் குறைவுகளை எல்லாம் நிறைவாக்குவார் என்று ஜார்ஜ் புல்லர் ஸ்பர்ஜனுக்காக ஜெபித்திருப்பார். அதே போலத்தான் அப்போஸ்தலனாகிய பவுல் இங்கே பிலிப்பு பட்டணத்தின் சபையாருக்காக ஜெபிக்கிறார். அந்த வார்த்தையை எழுதி வைத்திருக்கிறார், என் தேவன் தம்முடைய மகிமையின் ஐஸ்வர்யத்தின்படி உங்கள் குறைவுகளை நிறைவாக்குவார். பவுலே, நீர் இதை எப்படி சொல்கிறீர் அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்டா அவர் சொல்வாரு, எனக்கு அவர் தானே கொடுத்தார்,
எனக்கு அவர் தானே கொடுத்தார். பிலிப்பு பட்டணத்தின் சபையார் ஒரு கருவியாக பயன்படுத்தப்பட்டார்கள். ஆனால் என் தேவன் அவருடைய மகிமையின் ஐஸ்வர்யத்தின்படி என் குறைவுகளை நிறைவாக்கி இருக்கிறார். அதே போல எனக்கு கொடுப்பதற்கு பயன்படுத்தப்பட்ட தேவ சபையாகிய பிலிப்பு பட்டணத்தின் வாசிகளே, உங்கள் குறைவுகளையும் தேவன் நிறைவாக்குவார் என்கிற காரியத்தை எழுதுகிறார். அப்படியானால் பவுலுடைய சந்தோஷத்தின் ரகசியம், பவுலுடைய திருப்தியின் ரகசியம் என்பது காணிக்கை கொடுக்கிற மனிதர்களையோ காணிக்கை கொடுக்கிற சபைகளையோ சார்ந்து அல்ல. அதற்கு மேலாக அந்த காணிக்கை கொடுக்கிற மனிதர்களுடைய குறைவுகளையும் நிறைவாக்குகிற தேவன், தேவனுடைய மகிமையின் ஐஸ்வர்யம், இவைகளை மையமாக கொண்டு அவருடைய ஊழியம் இருந்திருக்கிறது. இந்த காலை நேரத்தில் அந்த தேவனையும் அந்த தேவனுடைய மகிமையின் ஐஸ்வர்யத்தையும் நீங்களும் நானும் பற்றிக்கொள்ள, நம்முடைய குறைவுகள் எல்லாம் நிறைவாக்கப்பட கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. இந்த 3 காரியங்களையும் சொல்லிவிட்டு கடைசியாக எழுதப்பட்டிருக்கிற வசனத்துக்குள்ளே அங்கே இப்படி வாசிக்கிறோம்: கிறிஸ்து இயேசுவுக்குள்ளான பரிசுத்தவான்கள் யாவருக்கும் வாழ்த்துதல் சொல்லுங்கள். என்னோடு இருக்கிற சகோதரர்கள் உங்களுக்கு வாழ்த்துதல் சொல்லுகிறார்கள். கவனிங்கள், இந்த காரியத்தில் learn to care others, மற்றவர்களை குறித்து கரிசனை கொள்வதற்கு கற்றுக்கொள்ளுங்கள். learn to live by much or little, குறைவோ நிறைவோ அதில் வாழ நீங்கள் கற்றுக்கொள்ளுங்கள். மூன்றாவதாக learn to be thankful, மற்றவர்களுக்கு நன்றி உள்ளவர்களாய் இருங்கள். அதற்கு நீங்கள் கற்றுக்கொள்ளுங்கள். நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய மிகவும் 3 முக்கியமான காரியங்கள் அடங்கி இருக்கிறது. 1, மற்றவர்களை குறித்து கரிசனையுள்ளவர்களாக இருக்க கற்றுக்கொள்ளுங்கள். 2, உயர்வானாலும் தாழ்வானாலும் அதிலே நீங்கள் வாழ்வதற்கு கற்றுக்கொள்ளுங்கள். 3வது, நீங்கள் சகல பரிசுத்தவான்களுக்கும் நன்றியுள்ளவர்களாக இருங்கள். அவர்களை அதற்கு நீங்கள் கற்றுக்கொள்ளுங்கள் என்கிற காரியம் கடைசியாக எழுதப்பட்டிருக்கிறது. பரிசுத்தவான்கள் அனைவருக்கும், விசேஷமாக ராயனுடைய அரண்மனையில் உள்ளவர்களும் உங்களுக்கு வாழ்த்து சொல்கிறார்கள். தேவைகளுக்கு மத்தியில் இருந்த போதும் கூட அப்போஸ்தலனாகிய பவுல் மூலமாய் சம்பாதிக்கப்பட்டிருந்த பரிசுத்தவான்கள் அந்த ரோமாபுரியின் ராயனுடைய அரண்மனையிலையும் அங்கே தேவனுடைய சுவிசேஷத்தினாலே சம்பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். அவர்களும் பிலிப்பு பட்டணத்தின் சபையாரை வாழ்த்துகிறார்கள். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த வார்த்தைகளை கேட்கிற உங்கள் ஒவ்வொருவரிலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை இன்றைக்கும் என்றைக்கும் சதா காலங்களிலும் இருப்பதாக. முன் கரிசனை உள்ள ஒரு தேவனை நீங்களும் நானும் ஆராதிக்கிறோம். நம்மை திருப்தி அடைய செய்கிற ஒரு தேவனை ஆராதிக்கிறோம். நமக்கு நிறைவை தருகிற ஒரு தேவனை ஆராதிக்கிறோம். அவர் மேலேயே நம்முடைய நம்பிக்கையை வைப்போம். அவருடைய மகிமையின் ஐஸ்வர்யத்தின் மேலேயே நம்முடைய கண்கள் பதியட்டும். உலகம் தருகிற ஆசாவாசங்களும் ஆசீர்வாதங்களும் அல்ல, தேவனே நமக்கு ஆசீர்வாதமாக இருக்கட்டும். அப்பொழுது கிருபை நமக்கு உண்டாயிருக்கும். அந்த கிருபையிலே நிலைத்திருக்க தேவன் உங்களுக்கும் எனக்கும் அனுகிரகம் பண்ணுவாராக. இந்த 32 செய்திகளையும் கேட்டு தியானித்து மறுபடியும் கிறிஸ்துவுக்குள்ளே நிலை கொண்டிருந்து இந்த 4 அதிகாரத்திலும் எழுதப்பட்டிருக்கிற 4 சிந்தையுடையவர்களாக வாழ்ந்து விடுவதற்கு கர்த்தர் நமக்கு அனுகிரகம் பண்ணுவாராக. 1ஆம் அதிகாரத்திலே சொல்லப்பட்டிருக்கிறபடி சுவிசேஷத்தின் சிந்தையுள்ளவர்களாக இருங்கள். 2ஆம் அதிகாரத்திலே சொல்லப்பட்டிருக்கிறபடி கிறிஸ்துவின் சிந்தையுள்ளவர்களாக இருங்கள். 3ஆம் அதிகாரத்திலே சொல்லப்பட்டிருக்கிறபடி நீங்கள் தேறின சிந்தையுள்ளவர்களாக இருங்கள். 4வது அதிகாரத்திலே சொல்லப்பட்டிருக்கிறபடி நீங்கள் ஒரு பாதுகாப்பான சிந்தையுள்ளவர்களாக இருங்கள். சந்தோஷமாயிருங்கள் என்று மறுபடியும் உங்களுக்கு சொல்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.